வணக்கம். வணக்கம். தக் லைஃப் ஐ திங்க் இதான் ஃபர்ஸ்ட் சிங்கிள் தானே இது? ஓகே. ஆமா. ஃபர்ஸ்ட் சிங்கிள் பட் இதுவும் ஆடியோ லான்ச் நடந்துருச்சா? இன்னைக்கு ஏதோ ஃபங்க்ஷன் ஆமா ஆமா ஆடியோ போட்டிருந்தாங்க. லான்ச் தான். கரெக்டா? ரெண்டுமே ஒரே நாள் வச்சுட்டாங்க. அது என்ன சாங் அது? ஜிங்குச்சா. இந்த பழைய பாட்டு இங்குச்சான் தான் தெரியும். ஜிங்குச்சானா என்னன்னு தெரியாது. ஜிங்குச்சா ஜிங்குச்சா மாதிரி இருக்கு. ஐ திங்க் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க மென்ஷன். எனக்கு நான் இன்னும் ஆனால் பார்க்காம வச்சிருந்தேன். நம்ம வந்து வீட்டில் வந்து பார்ப்போண்டு போய் கம்பல்சரி பாருங்க. எஸ்டிஆரும் கமல் சாரும் டான்ஸ் ஆடி இருக்க செம்ம சூப்பரா இருக்கு. இதே பில்டப் பண்ணி வச்சிருக்காங்க. நானே அந்த போஸ்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உள்ள போய் பார்க்கணும்னு. காஸ்டியூமே ரெண்டு பேர்த்ததும் பயங்கரமா இருக்குல்ல. சொன்னாங்க. நான் என்ன ஃபர்ஸ்ட் நினைச்சேன்னா கமல் சார் இருக்காரு, இவங்க எஸ்டிஆர் நடிக்கிறாங்க, மேபி ஆப்போசிட்ல தான் இருக்கும்னு ஃபர்ஸ்ட் இனிஷியலா நினைச்சது. அப்புறமா சில நியூஸ் சொன்னப்ப என்ன சொன்னாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பார் சீக்வன்ஸ்ல ஃபைட் சீன்லாம் பக்கம் செம்மையா இருக்கு. தெரிக்க இருக்கு. எங்க அதெல்லாம் பார்த்தாங்க? மலை பேச்சு அதெல்லாம் நம்பாதீங்க. இல்ல உண்மையிலே இருந்திருக்கும். பட் அட்லீஸ்ட் அதுல ஒரு 0.10% உண்மை இருக்கும். அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்பதான் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றாங்கன்னா ரெண்டு பேருமே இப்படிதான் லியோக்குன்னு சொன்னீங்க. லியோ வந்து அது வேற கதை. அது வந்து அதனால நான் தான் சொல்றேன், இந்த மூவிக்கு எக்ஸ்பெக்டேஷன் வைக்காம போய் நேர்ல பார்த்து என்ஜாய் பண்ணிப்போம். ஓகே, இதுவும் எக்ஸ்பெக்டேஷன் வைக்க வேணாம். தக் லைஃப் வந்து நார்மல் லைஃப். எதை பத்தி யார் என்ன நியூஸ் சொன்னாலும் கேட்காம தியேட்டர்ல போய் நம்ம நார்மல் லைஃப் அப்படின்னு மனசுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிட்டு போய் படம் பார்த்தோம்னா நல்லா இருக்கும். ஆமா. அப்ப தக் லைஃபா இருக்கப்ப எக்ஸைட் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. அதான் நடக்க போகுது. எஸ்டிஆர் இருக்காரு, கமலஹாசன் இருக்காரு. மேக்ஸிமம் கேரண்டி, மினிமம் கேரண்டி. பார்க்க போறீங்களா இல்ல எஸ்டிஆர்க்காக அந்த படம் பாப்பீங்களா? இந்த கண்ணு அந்த கண்ணா எந்த கண்ணு சொல்லு? எந்த கண்ணு? முளக்கண்ணு. எனக்கு கண்ணு தான். நான் சிம்பிளா சொல்றேன், மணிரத்னம்காக பார்க்கணும் அப்படின்ட்டு போயிடுவேன். ரெண்டு பேர்த்துல யாருக்காக பாக்குறீங்கன்னா, நானு ஏஆர் ரஹ்மான் இருக்காரு, நம்மளுக்கு பிடிச்சது எல்லாமே இருக்காங்கல்ல. எஸ்டிஆர் த்ரிஷா இருக்காங்க. நான் சிம்புக்காக பாக்குறேன். ஓப்பனா சொல்லிட்டேன், சிம்புக்காக போய் பாப்பேன். நான் கமலுக்காக பாக்குறேன். ஆக மொத்தத்துல படம் பாக்குறோம். அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். ஓ மை காட், சரிகமாவா? ரைட், கண்டிப்பா காப்பி ஸ்ட்ரைக். மியூசிக் நல்லா இருக்குல்ல. உண்மையில ஏஆர் ரஹ்மான். ஆமா, ஏன் நல்லா ஆடுறதுன்னு இருக்கே. புரியல. அந்த இதே நல்லா இருக்குல்ல. நல்லா இருக்கு. அதான் சொல்றேன். யாரு தெரியல, அதெல்லாம் நான் பார்க்கல. த்ரிஷா இருக்காங்கன்னு தெரியும். ஹிந்தி ஆக்டர் அந்த வருவாங்கல்ல, தங்கலானா அதுலயே நடிச்சாங்க. இது உண்மை தானே? அந்த பொண்ணு அது. இந்த எஸ்டிஆர் இவங்கதான் ஹிந்தி ஆக்டர். நல்லா இருக்காங்க பார்க்க. யாரோடி மாதிரி ஃபீல் கொண்டு வராங்களா? நாசர்லாம் அப்படி இருக்காரு. வீடியோ பாஸ் பண்ணிட்டு பேசுங்க. நாசர் ஆடி இருக்கான்னு சொன்னேன். அது யாரு? அழகா இருக்குல்ல. விக்கி மகேஷ்
ஒரு மயிலே பேரை சொல்லி அடிச்சு வைதவ பந்தலிலே பணிவு காட்டும் வேஷம் போடுறா பல நாளாய் கனவு மட்டும் பார்த்த காட்சிய முதலிரவில் தணிக்கையின்றி பார்க்க போகிறா சிங்காரமாய் சிரிப்பை நடக்கும் பள்ளி என் குளத்தில் மட்டும் மலரும் இந்த அள்ளி சிறுகுண்டு மல்லி போல் பல புள்ள குட்டிய இவன் பெத்து போட போவதில்லை இங்கத்தான் என்னது நல்லா இருக்கு இந்த set. இது சும்மா கட்டியிருக்காங்க. சம்சாரம் சொன்னதே வேதம் நோதுவா பொன்னட்டி தாசனாவே மாறுவா ஜிங்க ஜா ஜிங்க ஜிங்க ஜா ஊருக்குள்ள வம்பு பண்ணுவா ஜிங்க ஜா ஜிங்க ஜிங்க ஜா வீட்டுக்குள்ள சொப்பு தூங்குவா ஜிங்க ஜா ஜிங்க ஜிங்க ஜா ஊருக்குள்ள வம்பு பண்ணுவா ஜிங்க ஜா ஜிங்க ஜிங்க ஜா வீட்டுக்குள்ள சொப்பு தூங்குவா ஜிங்க ஜா ஜிங்க ஜா அருந்ததி பார்த்தாச்சா ஜிங்க ஜா ஜிங்க ஜா அம்மி மிதிச்சாச்சா ஜிங்க ஜா ஜிங்க ஜா நெட்டிய போட்டாச்சா ஜிங்க ஜா ஜிங்க ஜா ஏடி வச்சாச்சா வந்த வேலை முடிஞ்சதுங்க வந்துக்க வந்தங்க ஜிங்க ஜா ஜிங்க ஜிங்க ஜா ஜிங்க ஜா ஜிங்க ஜிங்க ஜா ஜிங்க ஜா Set மாதிரி இருக்கு. விக்ரம் படம். செம்மையா இருக்குல்ல. ஆனா இந்த மாதிரி சேராத ரெண்டு பேர் பேர் சேர்த்து பாக்குறப்ப உண்மையிலேயே பாக்குறதுக்கு ஹாப்பியா இருக்காங்க ரெண்டு இல்ல பேரும். ஆக்சுவலா ஒரே friend. லிரிக்ஸ் வந்து கமலஹாசன் தான். அப்படியா? அதில் போட்டிருந்தாங்கல்ல. அண்ட் வந்து அந்த விருமாண்டி ஜோடி அதே அபிநயமும் இவங்களும் எனக்கு இன்னும் நான் த்ரிஷா வந்து இவங்க ஜோடியோ அப்படின்னு நினைச்சிட்டேன். யாரு? த்ரிஷா தான் வந்து சிம்பு இவருக்கு ஜோடி. சிம்புக்கு. ஆக்சுவலா இப்ப இவங்க வந்து வெறும் ஒரு பாட்டுக்கு மட்டும் டான்ஸ் ஆடிருக்காங்களே நான் தெரியல. இல்ல இல்ல படத்துல அப்படி வராங்களா? இருக்க வாய்ப்பு இல்ல. மேபி ஏன்னா அவங்க பெரிய ஆக்டர் தான். அங்க இங்க அங்கேயும் பெரிய பேரு actor தெரியல தான். எனக்கு. ஏன்னா அவங்க எனக்கு லீட் என்னோட ஆக்டரா guess. தனியாவே நடிச்சிருக்காங்க தெரியும் தெரியும் மூவிஸ். பாத்திருக்கேன். குயினா குவீன் இல்ல. சம்திங் ஏதோ ஒரு ஆமா படம். இப்ப ரீசெண்டா அந்த Recent ஆ இதுதான் இந்தியன் கிரேட் இந்தியன் கிரேட் இந்தியன் கிச்சன் அதோட ஹிந்தி வெர்ஷன்ல நடிச்சிருந்தாங்க. ரீமேக்ல பண்ணதா. ம். அது வந்து- அவங்க நல்லா ஆக்டிங் பண்ணுவாங்க. எனக்கு சில அந்த இது பாடி லாங்குவேஜ், தமிழ் பாடி லாங்குவேஜ் எனக்கு அப்படியே கமல்கே சம்பந்தம் பாடி லாங்குவேஜ் ஃபீல் ஆகுது. அப்படியா? அதுலயும் கிட்டத்தட்ட ரவுடி மாதிரி தாதா மாதிரி சுத்திட்டு இருக்க மாதிரி தானே இருக்கும். அதுல எனக்கு பண்ற வந்து மாதிரி எப்படி இருந்துச்சுன்னா எப்படி சொல்றது, தேவர் மகன்ல அது என்ன, அந்த மாதிரி, சிவாஜிக்கு அவர் இருப்பார்ல, அந்த ஒரு சீன் வந்துச்சு தெரியுமா, இவர் வந்து master. இது பின்னாடி ஏதோ கூப்பிட சொல்லத மாதிரி அந்த சீன் வந்து எனக்கு அந்த மாதிரி இருந்தது. டான்ஸ் இவர் எஸ்டிஆர் டான்ஸ் ஆடுறதும் கடைசியில பார்த்தா அவர் ஸ்டெப்பையே போட்டுறாரு. யூஸ்வலா பண்ற ஏற்கனவே ஏதோ ஒரு படத்துல பார்த்த ஸ்டெப் எதுல? மாதிரியே இருந்துச்சு. எதுலன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா ஏற்கனவே அவர் யூஸ் பண்ண ஸ்டெப் தான் அது. விக்ரமோட சாரி கமலஹாசன் போட்டது விக்ரம் படத்துல வந்த ஸ்டெப் ஸ்டார்டிங்ல. ஓ அந்த காலை இப்படி பண்ணதா? அது ஸ்டெப் விக்ரம் ஆடுறது நல்லா பாருங்க. இருந்துச்சு. இங்க தானே அது இதுக்கப்புறம் வரும். அது பொண்ணு கல்யாணத்துல வர பாட்டு போல. எப்படி அண்ணனா பையனா இருக்குமோ? மேபி இருக்கலாம். ஆனா இவங்க ஏத்துக்கு மாதிரி இருக்காங்க. இந்த ஸ்டெப் இதெல்லாம் வராது உங்களுக்கு. விக்ரம் படத்துல வரும் அந்த பாட்டு, அந்த ஸ்டெப்பு. தலையில பனின் போட்டுட்டு ஆடுவாங்க தெரியுமா, அந்த ஸ்டெப் அது. அப்படியா? இந்த ஸ்டெப் எனக்கு அந்த ஸ்டெப் மாதிரி ஃபீல் ஆகல. பட் தெரியல. ஆனா எனக்கு டிஃபரன்ஸ் தெரியுது. இதுல வந்து ஏற்கனவே இந்த படத்துல இல்ல. நல்லா இருக்கு டெம்ப்ளேட். இவர் இருக்க வையாபுரி இருக்காரு. அப்படியா? நான் அதெல்லாம் பார்க்கல, மெயின் கேரக்டர் மட்டும் தான் பார்த்தேன். பின்னாடி தான் நின்றுட்டு இருக்கேன். ஜூன் 5. ஏன் ஜூன்லயே பிடிச்சிட்டு நிக்கிறாரு?
அவருக்கு அதுதான் லக்கி மந்த் போல. ஏற்கனவே ஜூன்ல விக்ரம் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆனதுனால மறுபடியும் ஜூனுக்கே படையெடுத்து வராங்களோ, எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது. ஜூன்ல வேற எதுவுமே நடக்கல. வெறும் எங்களுக்கு வந்து விக்ரம் மூவி ரிலீஸ் ஆனது மட்டும் தான் ஞாபகம் இருக்கும். ஆமா. ஓகே, வேற ஒரு வீடியோல மீண்டும் சந்திப்போம். பாய்.